வெல்கம் டு பாலாபாரதி பிவிசி அண்ட் யூபிவிசி இன்டீரியர். இப்போ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 2 BHK பண்ண இன்டீரியர் ஒர்க் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஜாம்சன் யூபிவிசி மெட்டீரியலில் பண்ண 2 BHK இன்டீரியர் ஒர்க் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன், டிவி ஷோகேஸு, கிச்சன், பெட்ரூமு, பாத்ரூம் டோர் டிசைன் இது எல்லாமே ஜாம்சன் யூபிவிசி மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு வீட்லேயுமே இந்த மாதிரி 2 BHKல இருந்தால் எவ்வளோ பட்ஜெட் வரும் அப்படின்றத இந்த வீடியோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மெட்டீரியல் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா ஜாம்சன் பிராண்டில் இம்போர்ட்டட் மெட்டீரியல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிச்சன், பார்ட்டிஷன் டிசைன் எல்லாமே பண்ணியிருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உட்டன் ஃபினிஷிங்கில் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. யூபிவிசி, பிவிசி இந்த மாதிரி நிறைய ஒர்க் மெத்தட் இருக்குது. ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் ஒர்க் மெத்தட் இருக்குது. அந்த ஒர்க் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு கம்மி பண்ணுறீங்க, ஸ்கொயர் ஃபீட் ரேட் கம்மி பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் மெத்தட் கண்டிப்பாக டோட்டலாகவே சேஞ்சஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த அளவுக்கு ஃபினிஷிங் கண்டிப்பாக வராது. இப்போ நம்மளுடைய ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா வுட்டு ஃபினிஷிங் கொடுக்குறோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை இன்ச்சஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மெட்டீரியலை பாருங்கள், லாஃப்ட் ஒர்க் ஃபுல்லாகவே பாருங்கள், டோர்ஸ் எல்லாம் ஒரே ஈவனாக இருக்கும், எந்த பக்கமும் கேப் இல்லாமல் இருக்கும். வுட்டு ஃபினிஷிங் அப்படின்றனா இந்த மாதிரி சின்னதாக கூட ஒரு கேப் இல்லாமல் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்டர்ஃப்ளை இன்ச்சஸ் யூஸ் பண்ணுறோம். அந்த இன்ச்சஸ் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இதே நீங்கள் லென்த் இன்ச்சஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அது பிவிசி ஒர்க் மெத்தடுக்கு தான் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒர்க்கு கண்டிப்பாக செட் ஆகாது, ஃபினிஷிங் கிடைக்காது. ஸோ பிவிசி, யூபிவிசி, எஸ்பிசி இந்த 3 ஒர்க் மெத்தட்லையுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் மெத்தட் இருக்குது. ஸோ கரெக்டாக சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். பிவிசி ஒர்க் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஒர்க் கண்டிப்பாக பண்ணுவாங்க. யூபிவிசி ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த செக்ஷன் ஒர்க்கு இல்லாமல் பண்ணுறது தான் யூபிவிசி ஒர்க்கு. மெட்டீரியல் குவாலிட்டி கண்டிப்பாக சேஞ்சஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஃபினிஷிங் நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து ஒர்க் பண்ணுங்கள். இப்போ இந்த யூபிவிசி மெட்டீரியல் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இந்த செக்ஷன் இல்லாமல் ஒர்க் பண்ணும்போது எந்த இடத்துலையுமே சின்ன கேப் கூட இருக்காது. இந்த கிச்சனில் எங்கேயாவது பாருங்கள், டபுள் டோருக்கும் அடுத்த டபுள் டோருக்கும் சின்னதாக ஒரு கேப் கூட இருக்காது. ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ இது வந்து யூபிவிசி ஒர்க்கில் ஃபஸ்ட்டு ஒர்க் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா உட்டன் ஃபினிஷிங் ஒர்க் மெத்தடு, பட்டர்ஃப்ளை இன்ச்சஸ் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒர்க் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கலரில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஜாம்சன் யூபிவிசி மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கேட்குற கலரில் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸ்டாண்டர்ட் கலர் கண்டிப்பாக கிடையாது. இந்த கலர் தான் இருக்குது, இந்த கலர் தான் இருக்குது அப்படின்ட்டு நம்ம கண்டிப்பாக சொல்ல மாட்டோம். நீங்கள் என்ன கலர் கேட்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கலர் நம்ம மேக் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு கலர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. பெட்ரூம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ரெட் அண்ட் ஒயிட் கலரில் காம்பினேஷனில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா க்ரே அண்ட் ஒயிட் கலரில் காம்பினேஷனில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கலர்லேயும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வீடு ஃபுல்லாக ஒரு கலரில் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரூமு கிச்சன் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10க்கு 10 ரூம் சைஸில் சிம்பிளாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு டிசைன் ஒர்க் இல்லாமல் கீழே வந்து அண்டர் லாஃப்ட்டை கவர் பண்ணியிருக்காங்க, மேலே ஒரு லாஃப்ட் மட்டும் கவர் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான கிச்சன் பேஸ்கெட் வந்து பேசிக்காக ஒரு 4 தேவைப்படும். ஸ்பூன் கரண்டி வைக்கிற மாதிரி, பிளேட் வைக்கிற மாதிரி, சின்ன பாத்திரம், பெரிய பாத்திரம். எல் டைப் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்னர் டோர் வந்து எல் டைப்பில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி சின்ன கிச்சன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சிம்பிளாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. க்ரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா எல் டைப்பு அண்டர் லாஃப்ட் ஃபுல்லாகவே நம்ம தான் ரெடி பண்ணியிருக்கோம். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீயாக விட்டுருங்க. உள்ளே தேவையான செல்ஃபை நம்மளே மேக் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் கல் வச்சிங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ட்ரே போடுறதுக்கு கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். உள்ளே தேவையான பார்ட்டிஷன் வந்து நம்மளே பிரிச்சுக்கலாம். இதே நீங்கள் மேலே ஒர்க் எங்கேயா இருந்தால் கூட கடப்பாக்கல் வேணால் வச்சுக்கலாம். ஆனால் கீழே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஃப்ரீ பேஸ் விட்டுருங்க. தேவையான இடத்துல ரேக் வந்து உங்களோட பொருளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ரேக் வந்து கீழே பிரிச்சுக்கலாம். ஸோ கீழே அண்டர் லாஃப்ட் ஃபுல்லாகவே சின்னதாக ஒரு யூ டைப்பில் வந்து பண்ணியிருக்காங்க. சின்னதாக ஒரு மசாலா பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் உள்ள பார்ட்டிஷனை வந்து நம்ம தான் மேக் பண்ணணும். இந்த இடத்துல கண்டிப்பாக புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க கடப்பக்கல் வைக்காதீங்க. மசாலா பாக்ஸ் நீட்டாக கண்டிப்பாக பண்ண முடியாது. கீழே மோஸ்ட்லி கவர் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஃபினிஷிங்காக கீழே ஒரு கார்னரில் குட்டி குட்டி மசாலா பாக்ஸ் பொருள் வைக்கிற மாதிரி சிம்பிளாக வந்து வச்சுக்கலாம். அதை வந்து நீட்டாக பண்ணலாம். நீங்கள் கல் வச்சிட்டிங்கன்னா அந்த இடத்த மட்டும்தான் கவர் பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மசாலா பாக்ஸ் வந்து நம்மளே மேக் பண்ணுற மாதிரி பாருங்கள். இது வந்து சின்னதாக ஒரு வந்து க்ரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனாக ஒர்க் பண்ணியிருக்கோம். இதோட டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 150 ஸ்கொயர் ஃபீட் கண்டிப்பாக வரும் கிச்சன். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் டிவி ஷோகேஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த டிவி ஷோகேஸ் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் கேட்ட கலரில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாமே ஜாம்சன் யூபிவிசி மெட்டீரியலில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். கஸ்டமர் கேட்குற கலரில் நம்ம வந்து மேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதே நீங்கள் ஒரு பிக்சர் இமேஜ் கேட்டாலுமே அதுவுமே மேக் பண்ணிக்கலாம். ஃபுல் டோரில் வந்து நம்ம ஒரு டைம் செக் பண்ணி உங்களுக்கு ஓகேன்னா கண்டிப்பாக அதுவுமே நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஜாம்சன் மெட்டீரியலில் நீங்கள் கேட்குற கலர் ரெடி பண்ணி
ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே வுட்டன் ஃபினிஷிங்கில் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். செக்ஷன் டைப்பில் போட்டிங்கன்னா பாத்ரூம் டோர் ஃபினிஷிங் கண்டிப்பாக தெரியும். பிவிசி செக்ஷன் டைப் ஒர்க் கண்டிப்பாக நம்ம பண்ண மாட்டோம். யூபிவிசி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த பேனலிங் ஒர்க்கில் வுட்டு ஃபினிஷிங் தான் நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த பார்ட்டிஷன் டிசைன் எல்லாமே நீங்கள் கஸ்டமர் கேட்குற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம் பார்க்கலாம். பெட்ரூம் ஃபுல்லாகவே ரெட் அண்ட் ஒயிட் கலரில் காம்பினேஷனாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கடப்பாக்கல் வைக்கலாமா வேணான்ற டவுட் கண்டிப்பாக இருக்கும். பட்ஜெட் வைஸில் போகிறவங்க கடப்பாக்கல் வச்சுக்கலாம். பட் அதே உங்களுக்கு வந்து பிராண்டடாக குவாலிட்டியாக ஃபினிஷிங்காக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து செல்ஃப் எதுவுமே வைக்காமல் நம்ம மெட்டீரியலே பண்ணிங்கன்னா வுட்டு ஃபினிஷிங் கிடைக்கும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா தேவையான இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்ட்டிஷனை வந்து கண்டிப்பாக பிரிச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஒர்க்கை வந்து மேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் தனியாக வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இன்னொருத்தில் வந்து ரேக் மட்டும் பிரிச்சிருக்கோம். இன்னொரு பீரோ போர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆங்கர் பைப் மாட்டுற மாதிரி ட்ரா ஆப்ஷன் சேஃப்டி லாக்கர் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இன்னொரு பீரோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இரும்பு பீரோ எதாவது வச்சுருந்தீங்கன்னா அது டிஃபால்ட்டாக உள்ளே வச்சுக்கிற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பெட்ரூம் வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வுட்டன் ஃபினிஷிங்கில் உள்ள பேக் ஷீட் எல்லாமே நம்ம மெட்டீரியலே பண்ணி உங்களுக்கு நீட்டாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இதே நீங்கள் கடப்பாக்கல் வச்சிங்கன்னா ஜஸ்ட் ஃப்ரண்ட் க்ளோஸ் மட்டும் தான் பண்ண முடியும். கஸ்டமைஸாக உள்ளே வந்து ரேக் கண்டிப்பாக பண்ண முடியாது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். செகண்ட் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா சேம் வந்து பார்த்தீங்கன்னா அதே ரெட் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் பண்ணியிருக்காங்க. உள்ள பார்ட்டிஷன் எல்லாமே நம்ம மெட்டீரியலே பிரிச்சிருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணிக்கலாம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளே பண்ணியிருக்கோம். இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் சேம் ரெட் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் பண்ணியிருக்கோம். மிரர் செட் பண்ணிவிட்டு கீழே ட்ரா ஆப்ஷன் எல்லாமே மேக் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த செகண்ட் பெட்ரூம்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க சேம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் ஒயிட்டில் வந்து நீங்கள் என்ன கலர் செலக்ட் பண்ணியிருந்தீங்களோ சேம் அதே கலரில் வந்து பாத்ரூம் டோருமே ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். வித் டிசைனோட பண்ணியிருக்கோம். ஒயிட் டோரில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் கேட்ட டிசைனில் நம்ம லேயர் கிழிச்சு வந்து ஒட்டி கொடுத்துருக்கோம். இது எல்லாமே ஜாம்சன் யூபிவிசி மெட்டீரியலில் வுட்டு ஃபினிஷிங்கில் நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஒரு டைம் வந்து நம்ம ஆஃபீஸ் போய் பாருங்கள். நம்மளுடைய பிரான்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா 15 இடத்துல நம்மளுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஜாம்சன் மெட்டீரியல் எல்லாமே பார்த்திங்கன்னா சாம்பிளோட ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் நேரில் போய் பார்த்து குவாலிட்டி வைஸ் செக் பண்ணுங்கள். இதோட ஸ்கொயர் ஃபீட் டீட்டெயில் எல்லாமே நான் தனித்தனியாக உங்களுக்கு ஒவ்வொரு ரூமாக டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.